கொத்தோடு மலரெல்லாம் மனவீசிது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே நீராட்சி பொழுதோ ஆடுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே நீராட்சி பொழுதோ ஆடுது கொத்தோடு மலரெல்லாம் மனவீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனவீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே நீராட்சி பொழுதோ ஆடுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர அளமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா அளமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுதோ ஆடுது பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஞ்சோலை நீ இருக்க அலங்காரம்மா வைகநதி கரையோரம் பண்ணத்தமிழ் இசை கேட்டு வைகநதி கரையோரம் பண்ணத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுதோ ஆடுது கொத்தோடு மலரெல்லாம் மனவீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனவீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுதோ ஆடுது முத்தமிழே மீனாட்சி பொழுதோ ஆடுது முத்தமிழே மீனாட்சி பொழுதோ ஆடுது பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு கத்தளிக்கேன் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு கத்தளிக்கேன் பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி உச்சியில தலை இருக்கு உள்ளம் கையில வேல் இருக்கு முருகா முருகா
கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகை மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா எத்திய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகை மனதில் வைத்தோ கருமத்தை தேடி வந்தோ தாயுடன் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா
இந்த மெட்டு அதில் வரவும் திடீர்னு ஐயப்பன் பாட்டு வந்துருச்சு. இனிமேல் கருப்பு சட்டையை மாத்திரா. தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டு போட்டு பெட்டிக்காரு தகராறு பண்ணாதீங்க. முதல்ல பிடிச்சியா இருக்கிற நல்லாதான் இருக்கிற சீசன் முடியும் போல நேரத்துல வண்டியை செட்டுக்கு விட்டுற. ஏன்டா அப்படி ஒரு ரேடு தெரிய மாட்டேங்குது. வருஷத்துல ஒரு நாள் கிடையாது. அது ஏன் நாடகமா பார்த்து காலி பண்ணுறாரு. அதே உங்களுக்கு இல்லை ராசி. யார் தண்ணி நீ சாப்பிட்டு அலம்பல் பண்ணிடாதீங்க. எனக்கெல்லாம் அந்த பழக்கமே கிடையாதுப்பா. நானும் அடியோட விட்டுட்டேன். அடியோட விட்டுட்டேயா? ஆமா, என் பொண்டாட்டி அடிச்ச ஒரே அடியோட விட்டுட்டேன். இனிமேல் தொடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ண புதுசில் நான் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் பொண்டாட்டியை தான். இப்போ அவள் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்கிறேன். வேற வழி இல்லை. அடிக்க ஆரம்பிச்சேன் ஒழிச்சிருவேன். தண்ணியை தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தண்ணியத்தான் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. முன்னாடி போய் ஆட்டாதீங்க. நீங்க வந்த காலி நிக்காதீங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மண்ணை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கம் சட்டையாகிய காக்கி சட்டை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். உள்ளூர் விருந்தாளிகளை, வெளியூர் பங்காளிகளை, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீருடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுக்களுக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கத்தை முன்னோடு தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை வைத்த நல் உள்ளங்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டுறோம். ஆமாம், இந்த புத்தாண்டுக்கு இது எங்களுக்கு முதல் நாடகம். ஆமாம், உங்களுக்கு நீங்கள் 2 நாள் போயிட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன். போயிட்டு வந்தீங்க. நாங்கள் பழனி போயிட்டு நேற்று தான் வந்தோம். ஆமாம், நேற்று வந்தோம். அப்புறம் இன்னைக்கு உடனே புகை வருதியா? அது ஊதுவத்தி புகைடா. உங்ககிட்ட இருந்து வயர்ல இருந்து போகுதுன்னு. நல்ல வேலை நான் வயர்ல இருந்தே வருதாங்க. அப்படி மட்டும் நினைக்காதே. எதுவுமே நினைக்க கூடாது. அப்படித்தான் வரும். வாடை பாரு, புகையிற வாடெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இது ஊதுவத்தி வாடை. வாடையை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சு தெரியாம திடீர்னு ஒரு இடத்துல புகையும். அந்த வாடை வேற மாதிரி இருக்கு. சுருட்டு சங்கு மாறு தொங்கு சுருட்டுல சுருட்டி வச்சு குப்பு குப்பு வச்சு இழுத்துக்கிட்டு கிடப்பாங்க. அது ஒரு வாடை. இது ஒரு வாடை. இது பக்தியான வாடை. அது பக்தியோடு இருக்க வாடை. அதை பத்தி பிரச்சனை இல்லை. வந்தவங்களை வரவேற்கணும், நம்மளோட கடமை. வரவேற்று மாத்திரம் பார்ப்போம். வெளியே மாதிரி அமைதியாக இருந்த இந்த நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு உங்களை அன்புடன் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நடிகர்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடங்கப்பனே எங்கப்பனே பிள்ளையாரப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா பாடவா பாட்டு பாடி ஆடவா. அடங்கப்பனே அப்பனே பிள்ளையாரப்பனே போடவா போடவா தொப்பு கரணம் போடவா போடு போடு ஆடவா பாட்டு பாடி ஆடவா. அன்பு எனக்கு ரொம்ப இருக்கு, அம்பு வழக்கு எங்களுக்கு. அடங்கப்பனே அப்பனே பிள்ளையாரப்பனே போடவா தொப்பு கரணம் போடவா பாடவா பாட்டு பாடி ஆடவா. பார்வதி பெற்றெடுத்த 2 பிள்ளை, பாடகன் முருகனோட பிள்ளை.
ஸ்ரீ தானாக வளர்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை ஸ்ரீ முருகன் துணை புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா பூதகுடி கிராமம் பூ கல்லுப்பட்டியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய 48ஆம் நாள் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 சனிக்கிழமை மேற்படி கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார முன்னோடி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சிறப்பாக நடந்து நிற்கின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தானகின வெற்றி முரசு கோட்டியரும் இனிசை மன்னர் நடிப்பு சிவேந்தன் அன்பு சகோதரர் பி தமேந்திரன் அவர்கள் இவரகமடிகளை வேடன் வேடன் நிறுத்தராக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு சகோதரி ஆர் ராஜாத்தி அவர்கள் இவரகமடிகளை வள்ளி நாயகியாக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக அன்பு சித்தப்பு வீரமங்கலம் மீண்டெடுத்த எல் கவிராஜ் அவர்கள் இவரகமடிகளில் நாளர் கழகப்பிரிகராக நடிக்க காத்துள்ளார்கள். அடுத்தபடியாக அருமனை கலையரசு அன்பு அண்ணார் செய்யமங்கலம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராமதாஸ் அவர்கள் இன்று மாலை 6:30 மணி சங்கத்துக்கு வந்துட்டேயா வெள்ளனா சங்கத்துக்கு வந்துட்டேன்னு அவசரமா சங்கத்து நீ வண்டி பாரு நம்ம வண்டி எப்படி நம்ம டிரைவர் சூப்பரு கரெக்டா அண்ணன் தான் கரெக்டா ஏன்னா நீங்க லேட்டா வந்தாலும் அவர் கரெக்டா கூட்டிட்டு வந்துருவாரு தம்பி போலாமா அப்படின்னு. ஆமா அருமையனார் ராமதாசன் அவர்கள் இதற்கு மணிக்கு அருமை பின்பாட்டு ஆணைமுகனி ஆதி முதலானவனே பானை வயிற்றோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு உலுக்கி மினுக்கிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தழுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே பணங்கப்பா கணேசா மயக்கவர் வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா தடக்கொருத்தி எல்லாமே தொடக்கொருத்தி தனக்கொருத்தி எல்லாமே தொடக்கொருத்தி வேணும் எங்கி என்ன பார்க்க வந்தாரோ எங்கி என்ன பார்க்க வந்தாரோ வேப்பிலையே பூசு கட்டி வருகையால கிண்டிருக்கு அடைவேது கட்ட பூங்கையிலே செங்கமலம் ஆக்கா கூடு கட்ட பாட்டுகள் எடுக்குமணி அடி தங்கமலம் உக்குமணி கண்ணிருக்க போறது போய் கண்ணி போன வந்திரு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பாட்டுல அப்படித்தானே இருக்கல பழைய பாட்டு எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல புது பாட்டு யாரையும் கேட்கிற மாதிரி இருக்கா 7 மணிக்கு ஒரு தாட்டி 8 மணிக்கு ஒரு தாட்டி 9 மணிக்கு ஒரு வாட்டி ஏண்டா 7 மணிக்கு ஒரு தாட்டி 8 மணிக்கு ஒரு வாட்டி 9 மணிக்கு ஒரு வாட்டினா அதுல மிஷினா அது ஷிஃப்ட் கணக்குல வர வர பாட்டெல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. நல்ல பாட்டுனே நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக என்னமோ சொல்ல வந்தனேயா உனக்கு தான் சொல்ல வந்தேன்
பிள்ளையார் 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 பிள்ளையார்னு எனக்கு அந்த நினைப்பு தான் வருது. பதினேழு நினைப்பு தான் வருது. பிள்ளையார் பிள்ளையார் பெருமையாக இந்த பிள்ளையார்னு நேரம் பதினேழு அடிச்சு கிளப்பிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஆளுங்க அடி கிளப்பி சாமி ஆட்டத்தை கிளப்பி அது வாட்டுக்கு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கு. ஆமாம். ஆனால் இப்போ பாத யாத்திரை போகலாம் பாரு. எப்படி பாத யாத்திரை போகிறது பயங்கரமான விஷயம்பா. முன்னாடியெல்லாம் பொம்பளை ஆளுங்க கூட சிரமப்பட்டு போனாங்க. இப்போ அப்படி இல்லை. எங்களுக்கு பின்னாடி தான் வந்துச்சு அந்த பொம்பளை ஆளுகளாம். எங்கள் ஊரில் வந்த பொம்பளை ஆளுகளாம் பார்த்தா என்னடான்னு பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி போய் நிற்கிது. ஃப்ரீ பஸ். அப்படி சொல்லு. ஃப்ரீ பஸ்ல ஏறி சல்லுன்னு போய் முன்னாடி போய் இறங்கிறது. இன்னும் மெனக்கட்டு நடந்த மாதிரி அந்த டெர்பன்டாயில போட்டு தேய்க்கிறது, விக்ஸை போட்டு தேய்க்கிறது மண்டபத்தில். நம்ம பக்தியோட போய் உட்காந்துருக்கலாம்னு போய் உட்காந்துருப்போம். லைட்டா அதை மட்டும் ஏதுங்க. பார்த்தா அங்கே தொடை வரைக்கும் தூக்கிட்டு வச்சு சரட்டு சரட்டு சரட்டு. நம்ம ஏன் அதை பார்க்க போகிறோம்? நம்ம முன்னாடி அப்படி வச்சு தேய்க்கிறது. ஆனால் மாலை ஓட்டவனுக்கு தான் சோதனை வரும்பாங்கவாரு. அது கண்டிப்பாக உண்மைதாயா. நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் எப்படி அனுபவிச்சிருக்கேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு 10 நாளாக வீட்டில் இருந்தேன். சரி வீட்டை பக்கத்து கோயிலே கிடந்தேன். சரி வீட்டை பக்கத்து போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு நினைச்சு பிள்ளைய பார்க்க போறேன். என் கொழுந்தி அங்கே பைப்படியில் நைட்டியை போட்டுட்டு தண்ணி அடிக்குது. பைப்படியில் எப்படி நம்மளுக்கு ஐயோ என்னடா கிறகம் விரதம் கரைஞ்சு வரும் போல இருக்கடா. ஏடா இப்படி அப்படிட்டு மாட்டேங்கிறது. சரிம்மா அப்பதான் வரேன் அப்படின்னு திரும்பி இப்படி போறேன். அங்கிட்டு இன்னொரு கொழுந்தியா மாமா ஆட கிரகத்தே எல்லாம் நம்ம காலி பண்றதுக்குன்னு அந்த பேர் வச்சிருக்காங்க பாரு. என் கொழுந்தியா பேர் என்ன தெரியுமா? முதல் கொழுந்தியா பேரு சுபாஷினியா. இன்னொரு குழந்தையா பேரு வினோதினி. ரெண்டும் சேர்ந்து என் மகளுக்கு பேர் வச்சிருக்கு பாரு ஹரிவர்ஷினி. அட பேரியா நிஜமாவே இல்லை. என் குடும்பத்தில் நடக்கிற கதை தாயா அதெல்லாம். எல்லாம் அதுலதான் முடியுது. நல்ல வேலை. ஆமா நல்ல பாடல் நல்ல வாசிப்பு. என்ன போதாயா உங்களுக்கு சொல்ல வந்தேன் நினைச்சுக்கிட்டே வந்தேன் மறந்துட்டேன். அது அப்புறமேல் ஞாபகப்படுத்தி சொல்லி அடுத்தபடியாக மிருதங்கோத்தம் கோடி குமரன் அன்பு மாமா 7வது சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் மாமா அவர்கள் இவர கம்பெனி எத்தனை மாமாயா பேசாமரியா மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 60ஆம் கல்யாணம். என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவர கம்பெனியில் மிருதங்க மண்டோல
அடிக்கிறேன், அருமையா அடிக்கிறாப்ல, வாசிக்கிறாப்லையா, நல்லா வாசிக்கிறாப்லையா. வாசித்தல் அடித்தல் எல்லாம் ஒண்ணுதானே. குளிர் நேரத்துக்கு இப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கணும். ஆமா. அடுத்தபடியாக தாய் தந்தையுமா விளங்கக்கூடிய தாளம். இந்த தாளத்தை சேர்த்து இருப்பார் அருமையார் வடக்குப்பட்டியை சேர்ந்த ராமசாமி அவர்கள் இல்லை. டிராபிக் ராமசாமி அவரும் இல்லை. KR ராமசாமி அவர்கள் இவரக்கம்படியிலே சீன் மற்றும் தாளம். அருமையான பக்க மேளங்கள். அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக விண் உலகிற்கு மெட்டு மேலவிற்கு ஒளிபெருக்க உதவி செய்த சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றிமர சூடிரும் சண்முகா சவுண்ட் சர்வீஸ் வடக்கு கோவில் காட்டுப்பட்டி கல்குடி உரிமையாளர் எஸ் நெப்போலியன் அண்ட் பிரதர்ஸ். இப்போல்லாம் நான் கோயிலுக்கு போனேன்னா எப்படி தெரியுமா சாமி கும்பிடுவேன்? உண்மையாலுமே எனக்கு நல்ல மனைவி நல்ல தாய். கோயிலுக்கு போனால் எப்படி தெரியுமா சாமி கும்பிடுவேன்? சாமி எங்கள் அம்மாட்டேருந்து என் பொண்டாட்டியை காப்பாற்று, என் பொண்டாட்டிகிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அவங்க 2 பேர்த்திட்டேருந்து என்னையை காப்பாற்று. சாமி பார்த்துச்சு அக்காளி இவங்க 3 பேர்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறான்னு அது 2 வருஷமாக கொரோனான்னு கோயிலை அடைச்சிட்டு அது கிளம்பிருச்சு. ஆமாம், வீட்டில் ஆம்பளை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராமல் இருக்கணும். இல்லை ஊருக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும். அப்போத்தான் ஆம்பளை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். அவன் படுற பாடு பெரும் பாடுகளை பொண்டாட்டியை கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற. வெளியில் போய் நின்றுட்டு யாராவது நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, வெளியில் அவன்கிட்ட பேசும்போது நான் வாங்கினா நல்லா இருக்கீங்களாண்ணா, என்னண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணா, அண்ணி நல்லா இருக்காங்களாண்ணா அப்படின்றது. அவனை சேர்ல இப்படி போட்டு இங்கே வாங்க, நீ தான் வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, நீ இப்படி உட்காந்துருக்கான்னு வச்சுக்க, ஓட்ட முதல்ல இப்படி பேசிட்டு வாங்க, பேசிட்டு நீங்கள் உட்காந்துக்கணும், நீ உட்காருங்க. அங்கிட்டு நம்ம இப்போ மைக்கு மாதிரி நான் நிற்கிறேன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டியெல்லாம் பின்னாடி நின்று விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். ஏன்டா இவனை கூட்டிட்டு வந்தாங்க? டீ சாப்பிட்றானா, டீ எடுத்தாரனா, ஏற்கனவே பிராந்தி சாப்பிட்டு போல இருக்குன்னா ஒரே வாடையா இருக்கு, லோக்கல் சரக்கு சாப்பிட்ற அதனை கேட்குறானா இங்க எங்க வந்து நின்றுக்கிட்டு வீட்டுக்கு நான் அண்ணி நல்லா இருக்காங்களா, நான் என்ன அண்ணி அப்புறம் கிண்ணி போகாக்கிட்டு. ஆமா, போய் தண்ணி இன்னி சாப்பிட்டு 2 பேரும் மண்டியை புலந்துருவேன். அன்னையில நான் தண்ணியை சாப்பிட்றது இல்லை மாப்பிள்ள. எந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறது. நல்ல நாள் பெரிய நாள் எப்போ ஒரு தாட்டி அப்பா இங்கே மாதிரி நம்ம குரூப்பு கிளம்பி வந்தது. இதெல்லாம் நம்ம குரூப்பு தான். எதுக்கு வண்டி கட்டி வந்திருக்காங்க? டிக்கி எதுக்க சொல்லு. வெறும் பெட்ரோல் டீசலுமா இருக்கும். ஆமா ஆமா மாப்பிள்ள, இங்கேருந்து வெளிநாடு போறாங்கல்ல, வெளிநாடு போறப்ப ஏரோப்ளேன்ல யாருக்கு வேணாலும் சரக்கு கொடு, ஆனா தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க அவங்களுக்கு மட்டும் சரக்கு கொடுக்க. அமெரிக்காக்காரன் குடிச்சா அதாவது படிச்சுக்கிட்டு கிடக்குறானா, ஜப்பான் நாட்டுக்காரன் குடிச்சா அதாவது பொம்மை தயார் பண்றானா. நம்மளால குடிச்சுட்டான்னு வச்சுக்க, இந்த பிளைட் ஓட்டுறான் பாரு பைலட்டு, அவன் பக்கத்துல போயிடுறாங்கலாம். போய் அக்காளி என்னடா வண்டி ஓட்டுறேன், இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன் பாரு, நீ இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன், இவன் பிளைட் ஓட்ட கிளம்பிடுறானாமியா. அவன் சொல்லிட்டான் தமிழ்நாட்டிலேருந்து எவன் வந்தாலும் சரக்கு கொடுக்காத அப்படின்ட்டாங்களாம் ஒரே வார்த்தையில். இந்த இப்போ திருச்சியில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிளைட் ஒரே இடத்த ரவுண்ட் அடிச்சு தெரியுமா இல்லையா? நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் நாடகத்துக்கு போயிருந்தேன். பார்த்தா நான் அந்த ஒரே ஆட்டம், அந்த ஏர்போர்ட்டை சுற்றி பிளைட் வந்துச்சுல்ல, மைச்செட் ஈச்செட்லாம் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஏதோ குண்டு போட போகிறேன் எவ்வளோ இருக்குன்னு பையன் வந்தது. ஆமாம், அப்புறம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி போச்சு, ஃப்ளைட்டு வீல் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வந்து தைரியமாக வந்து மறுபடியும் நாடகத்தை நடத்துகிறாங்க. ஹெலிகாப்டரில் 4 பேர் போயிருக்காங்க. ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட் ஒருத்தர், ஒரு சாமியார் ஒரு ஆள், ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன், ஒரு அரசியல்வாதி, 4 பேரும் மேலே சுற்றி பார்க்குறக்காண்டி ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. போகும்போது ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆயிருச்சு. ஹெலிகாப்டர் ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அங்கே பேராசூட்னு ஒன்று இருக்கும், அதை மாட்டிக்கிட்டு குதிச்சோம்னு வச்சுக்க, இந்த ரெக்கை மாதிரி விரிஞ்சுக்கிட்டு வரும், நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த பேராசூட் இருந்ததே 3 தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிறவங்க 4 பேர். பிளைட் ஓட்டினார்ல பைலட்டு,
அவர் ஒன்றை தூக்கி மாட்டிட்டு அப்பா பிளைட் ரிப்பேர் ஆகி போச்சு, மீது 2 பேராசூட் தான் இருக்கு, நீங்க 3 பேர் இருக்கீங்க, யாராவது எடுத்து குதிச்சு தப்பிச்சுக்கோங்க, நான் போறேன்னு அவதை குதிச்சுட்டாரான். அதுக்கப்புறம் அரசியல்வாதி என்ன பண்ண, அவன் ஒன்றை தூக்கி மாட்டிக்கிட்டு குதிச்சுட்டு அங்கேயிருந்து குதிச்சுட்டானா. 3வது சாமியார் அந்த பயல இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, தம்பி நான் ஆண்டு அனுபவிச்சு சாமியாரா போயிட்டேன், நீ நல்லா இருப்ப, இந்த இதை எடுத்து மாட்டி குதிச்சு நீ தப்பிச்சுக்கடா சின்ன பையன் அப்படின்னு. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன், ஐயா 2 பேராசூட் இருக்கு சாமி அப்படின்றிருக்கேன். எப்படா 2 இருக்கு, அவன் தான் ஆளுக்கு ஒன்று மாட்டிட்டு குதிச்சு அரசியல்வாதி ஒன்று குதிச்சுட்டேன், பிளைட் ஓட்டுன்னு ஒன்று குதிச்சுட்டானடா அப்படின்னு இருக்காரு. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்கேன், பள்ளிக்கூடத்து பையன், ஐயா அரசியல்வாதி ஆர்வ கோளாறுல பேராசூட்டை மாட்டுறதுக்கு பதிலாக என் ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு குதிச்சுட்டேன், முண்டே நேராமே எங்கே இருந்து செத்து கிடக்குறான்னு தெரியல, அதனால நீங்க பயம் இல்லாம வாங்க. அவசரப்பட்டு எந்த வேலையை செஞ்சாலும் அது இப்படித்தான் போய் முடியும். பொறுமையா எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வார்டுக்கு பத்திரமா தப்பிச்சு வரலாம். அதனால பார்த்து பத்திரமா வாங்க. ஆமா, அவசரப்படாம எந்த வேலையா இருந்தாலும் செய்யுங்க. ஆமா, நல்ல பாடல், நல்ல ஒளிபெருக்கி அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நடிகை மகிழ்ச்சி கொடுத்துறது உண்டு. அடுத்தபடியாக முக்கியமான விஷயம், என்ன விஷயம்? சாப்பாடு, அருமையான சாப்பாடு, நடிகர்களுக்கு நல்ல சாப்பாடு. அங்கே நீங்க சைவம் அசைவம் நல்ல சாப்பாடு. இங்க பாருங்க அன்னதானம், இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணாங்க, அன்னதானம் இருக்கு, சாப்பிட்டு போங்க. இந்த அன்னதானம் மட்டும் அசைவம் போட்டிருந்தாங்க, கல்யாணத்துல டேபிள் போட்டு மட்டும் உட்காந்து சாப்பிட விட்டு பாரு, நம்மளை சாப்பிட விடுவாங்கிற, நம்ம உட்காந்து சாப்பிட்டு இருப்போம், நம்மள பின்னாடி ஒரு லைன் கட்டி நிற்பாங்க பாரு, ஒருத்தன் தான் வந்து நிற்பேன், சும்மா லைட்டா வாடா அப்படியே சைஸா ஒவ்வொருத்தனையா கூட்டி அவன் கடைசி எண்டுக்கு போயிடுவேன். போயிட்டு சும்மா இருக்க மாட்டாயா, அப்பதான் சோறு கறி குழம்புலாம் போடுவாங்க, நம்ம பெசஞ்சு வாயில வைக்க போவோம், வேணுக்கு இருக்க சேரை போட்டு மட்டார் நிடிப்பாங்க, அதுக்கு சோறு நம்ம மூக்கில் ஏற்றினே யாராவே அப்படி நம்மளுக்கு அண்ணனுக்கு மோர் ஊத்து, நான் கறி குழம்பு ஆக்கலாம் மோர் இது படாங்கிட்டு முதல்ல எவ்வளவு இம்சம் கொடுப்பாங்கிற, பெரிய இம்சம் கொடுத்த. கல்யாண வீட்டில் அவசரமா பேசக்கூடாதுப்பாங்க, நம்மளால கல்யாண வீட்டில் அவசரமா பேசுவாங்க. பொங்கல்ல கல் இருந்துச்சாம்டா, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியானே கிளம்பிட்டேன் ஒருத்தன். கல்யாண வீட்டில் வந்து என்ன வார்த்தை பேசுறேன், எப்படி என்னடா இலவு பொங்கல் வச்சிருக்கி அப்படின்னு பாத்துக்க. பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தார், டே யாரா அவன் கல்யாண வீட்டில் இலவுலன்னு பேசிட்டு, உன்னோட பெரிய கர்மாந்தரமா இருக்கடா இவன். 2வது வந்தவன், 3வது வந்தான் பாரு, அவன் அதோட சூப்பர். எவடா கல்யாண வீட்டில் இலவு கர்மாந்தரம் முறைய உங்களெல்லாம் கொண்டு சுடுகாட்டலான்டா, அவன் மொத்தமா சுடுகாட்டுக்கே கொண்டுட்டு போயிட்டான். 4வது வந்தான் பாரு, அவன் தான் தங்க புண்ணியவன். எப்படி வந்தியெல்லாம் சாப்பிட்டீங்களா மொய் எழுதுனா போங்கடா, எவன் தாலி எடுத்தா நம்மளுக்கு என்னடா பாத்துக்க, எல்லாத்தையும் தாண்டிட்டேன். அப்பதான் மாப்பிள்ளை கொண்டு தாலியை கட்ட போறேன், எவன் தாலியா இருக்க கல்யாணத்துக்கு வர்றாங்க, நம்ம தாலியை போட்டு அறுக்க வர்றாங்களானே தெரிய மாட்டேங்குதியா பெரிய. ஆனா கல்யாண வீட்டுல இந்த போட்டோ எடுப்பாரு பாரு, போட்டோகிரா பாரு, அவருக்கு தான் மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு கரெக்டா தெரியும். எப்படி அவர் தான் சரியா சொல்லுவாரு, மாப்பிள்ளை கடைசியா ஒரு தாட்டி சிரிங்க அப்படிம்பாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், தாயில் நீ தாலியை கட்டினதுக்கு அப்புறம் இனிமேல் சிரிக்க முடியாதுடா, இப்ப சிரிச்சு கடான்னு அர்த்தம். இப்ப சிரிக்கிறத கரெக்டா ஐயர்னு சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிஞ்சு பொண்ணை முடிய போகுது, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. யாருக்கு நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டினாலே உனக்கு நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவர் கரெக்டா எல்லாமே சொல்லுவாரு. ஆனா ஏன் கல்யாணத்துல ஒருத்தர் வீடியோ எடுத்தான் பாரு, எல்லா நிகழ்ச்சியும் வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டு முதராத்திரி ரூம்குள்ள போறேன், அங்கே 2 கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா நீ கேட்குறேன், நீ தானே கல்யாண நிகழ்ச்சி எல்லாத்தையும் எடுக்க சொன்னேன். ஆமா எடுத்து நல்லா யூடியூப்ல விடு, இப்பவே எங்க பொழப்பு யூடியூப்ல நல்லா லைவா தான் இப்போ போட்டுக்கிட்டு அதை விட்டுருவாங்க. முன்னாடியெல்லாம் யூடியூப்ல ஏதாவது நல்ல காரியம் பண்ணி இப்போ என்ன நம்ம பண்றாங்க, இப்போ நம்ம அந்த இதை எடுத்துக்கிறோங்க, 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிறோம், 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் எடுத்து பீஸ் பீஸா சின்ன சின்ன விட்டு அது தின்னு பார்த்தா தான் தெரியும், ஒருமே விளங்காது. அவன் தின்னுபிட்டு நல்லா ஃபேமஸா இருக்குன்னு அதே இந்த முண்டே டிவியில் யூடியூப்ல பார்த்துட்டு வீட்டில் நம்மளுக்கு சமைக்கிறேன்டான்னு சொல்லி அதுக்கு பேர் என்னன்னே தெரியல. சாப்பிட்டு நம்மளுக்கு வயிற்றால போய் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிடு. நைட் சாப்பாடு கிடைக்காதுல்ல, நல்லா அருமையாக சிறப்பாக இருக்குமா அப்படின்றது எங்கள் மாமியார் வந்துருச்சு. நான் என்ன லைட்டாக சாப்பிட்டு அத்தை சாப்பிட்டு பாருங்க உங்கள் மக அருமையாக பண்ணியிருக்குன்னு சாப்பிட்டு என்ன கிரகமடி பண்ணேன். அந்த பையன் ஒன்றுமே சொல்லாமல் அப்புறம் சொல்லித்தான் பார்க்கட்டுமே அப்படின்னா முடிஞ்சு. அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது. அப்புறம் வீட்டில் சண்டை, பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்க, பொம்பளை என்னடி 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 அப்படிங்கிற பொம்பளைய கூட நம்பிடலாம். சரி என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நீங்க போங்க எப்போ பிடிச்சா போங்க.
ஏய் மரியாதை கட்டு என்ன மரியாதை கட்டு போயிருங்கிறிய அப்படிங்கிற பொம்பளை கூட நம்பிடலாம். நம்ம திட்ட இருக்குடி உனக்கு பேசாம இருக்காவார். அந்த பொம்பளைய மட்டும் நம்பவே விடாதரா. எப்போ சோத்துல விஷம் வச்சு நம்மளை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாதுப்பா. அதனால பொண்டாட்டிகிட்ட பார்த்து பத்திரமா நடந்துக்குங்க. என் பொண்டாட்டிகிட்ட நான் நடந்துக்கிறேன், உங்க பொண்டாட்டிகிட்ட நீங்க நடந்துக்குங்க. உன் பொண்டாட்டி எனக்கு அண்ணி வேணும். கடல்ல இருப்பது தண்ணி, சேத்துல கிடக்குது பண்ணி. உன் பொண்டாட்டி தான் எனக்கு அண்ணி. நல்ல வேலையா போச்சு, வேற மாதிரி சொல்ல தெரிஞ்சா. ஆனா உன் பொண்டாட்டி தான் எனக்கு அண்ணி. எப்படி எங்க அண்ணி கவிதை சொல்லியிருக்கேனே, நிலக்கல்ல உன்னைய பார்த்தப்போ உன்னை அங்கேயே விரட்டிட்டு வந்திருக்கேன்னு. எங்கடா ஒரு குரூப் அலைகிறாங்க அப்படின்னா நம்மால் நிலக்கல்ல ஆடல் அழகி அப்படியே சுந்தரி உங்களோட பிள்ளை ஹாலிவுட் அனிதா அவர்கள் விருகமலையிலே டான்ஸ் அண்ட் காமி. அம்மாடி அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. எங்கேயும் எரியும் விளக்கு, அது என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னையும் எரியும் விளக்கு, அது என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு, அது ஏதோ சுகம் இருக்கு. யாருக்கு அந்த கதை தெரியும், சாலைக்கு மட்டுமல்ல புரியும். பாலுக்குள் ஒரு கூட இருக்கும், ஆளுக்கு கால வந்தா நடக்கும். அம்மாடி ஒண்ணுக்கு தங்கம் மனசு, உங்களுடைய சின்ன மனசு. அடித்தாள் அழுவே ஒரு நாள், யாரோ அணைத்தாள் சிரிப்பே மறுநாள். அடித்தாள் அழுவே ஒரு நாள், யாரோ அணைத்தாள் சிரிப்பே மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஏதோ உறவுகள் இல்லை. தொப்புக்கு தங்கம் மனம் சொந்தம், பூமிக்கு காத்து வெள்ளம் சொந்தம். பெண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம், இவளுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, உங்களுடைய சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, இவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. நன்றி. பொம்பளை பிள்ளைக்கு நல்ல பாட்டு. இந்த பாட்டுலாம் எங்கே கேட்கறது? இந்த பாட்டுலாம் எப்பவும் ரேடியோலாம் கேட்க முடியும். ஆமாம், அந்த காலத்துலலாம் இப்போ தான் செல்ல பாட்டு, லேப்டாப்பில் பாட்டு, பென் டிரைவரில் பாட்டு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்பவும் ரேடியோ தான். வீடு வீட்டுக்கு எப்பவும் ரேடியோ இருக்கும். திருச்சி வானொலி, கொடைக்கானல் வானொலி, இலங்கை வானொலி அப்படின்னு நம்ம பாட்டுக்கு சேனலை மாற்றி மாற்றி கொடைக்கானல் எப்பவும், திருச்சி எப்பவும் நம்ம மாற்றி மாற்றி கேட்கலாம். ஒரு பொண்டாட்டி சொல்லியிருக்கு, எல்லார் வீட்லையும் எப்பவும் ரேடியோ இருக்குது, நம்ம வீட்டில் ரேடியோ இல்லை. இந்த 400 ரூபா காசு ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ரேடியோ பாடட்டு, நான் வேலைக்கு போகிறேன்னு இந்த அம்மா கிளம்பிருச்சு. இவன் கடையில் ரேடியோ வாங்கிட்டேன், மூணு வாங்கிட்டு போகிறேன், என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கேன். நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டில் வைடா ரேடியோ பாடும்னு அவன் சொல்லிட்டேன். இவனுக்கு சாமியை கும்பிட்டுட்டு காலையில் வச்ச ரேடியோ சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன், ரேடியோ பாடலை. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்துருச்சு. வந்து பார்த்தா எல்லார் வீட்லையும் ரேடியோ பாடுது. என்னடா நம்ம வீட்டில் மரியாதை கட்டு போயிரு,
ஏரியாக்குள்ள நீ ஏன்டா வர்றேன்னு. அந்த நாய் சொல்லுது, தெரியாமல் வந்துட்டேன், அதுக்கு தான் வாழை சுருட்டிக்கிட்டு போகிறேன், நீ பேசாமல் வர்றானுங்கன்னு. அப்போ மரியாதையை ஏரியா பார்த்து கிளம்புறேன்டான்னு அது கிளம்பிருச்சு. அப்போ இது டீசெண்டாக ஒதுங்கிருச்சு. இன்னொரு நாய் மட்டும் வந்துச்சுன்னா இது தெரிச்சு வாழை சுருட்டி இங்கிட்டு ஓடி இருக்கும். என்ன சொன்னேன்னு தெரியலடா. ரேடியோ சுத்தமாக பாடவே இல்லை. காலையில் வச்சுட்டேன் ரேடியோ வீட்டுக்குள்ளே, சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன் பாடலை. வேலைக்கு போன பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு, ஏன்னா எல்லாரும் வீட்டில் ரேடியோ படத்து, நம்ம வீட்டில் ரேடியோ படம் உள்ளே போய் பார்த்தாக்க புருஷங்காரன் ரேடியோவை குருண்டு பார்த்துக்கிட்டே இருந்துருக்கேன். அந்த அம்மா கடுப்பாயிருச்சு. ஆடா பாவி பயலே, 400 ரூபா காசு வச்சாட்டா, அப்படி பாடாத ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டியாடா, கொண்டு போய் கொடுத்துட்டு பாடுற ரேடியோ வாங்கிட்டு வாடா, ரேடியோ கடைக்குறைய நீ ஏமாத்திட்டான்டா அப்படின்னு ரேடியோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போய் கேட்டிருக்கேன் ரேடியோ கடைக்காரன்ட்டு, என்ன ரேடியோ கொடுத்து ஐயோ கேப்பையில் ரேடியோ பாடவே இல்லைடா அப்படின்ட்டு இருக்கேன். பார்த்தா அவன் கேட்டிருக்கேன் ரேடியோ கடைக்காரே, ஏடா நீ திருச்சியில் வச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆஹா, திருச்சியில் வச்சாத்தான் ரேடியோ பாடும் போல இருக்குன்னு பசேரி கிளம்பிட்டாயா ரேடியோ கொண்டுக்கிட்டு திருச்சிக்கு. கொண்டு போய் திருச்சியில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் சுத்தமாக பாடலை. அங்கே டீ கடைக்காரன் அவனை பார்த்து, இங்கே வாடா எந்தூர்ரா நின்று, காலையிலேருந்து இதோட 4 வடை 8 டீ ஆகி போச்சு, டீக்கும் காசு கொடுக்கல வடைக்கும் காசு கொடுக்கல, எந்தூர்ரானே இருக்கேன். ரேடியோ வாங்கினேன் பாடலைங்க, திருச்சியில் வைக்க சொன்னாங்க இங்கேயும் பாடலை அப்படின்ட்டு இருக்கேன். அவன் போட்ட போதைக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், எப்படி நீ கொடைக்கானலில் வச்சு பார்த்தியா அப்படின்ட்டுருக்கேன். ஆக மலை உச்சியில் வச்சாத்த நல்லா பாடும் போல இருக்குது, தூக்குடான்னு தூக்கிட்டு கிளம்பிட்டாயா கொடைக்கானலுக்கு பஸ் ஏறிட்டேன். கூட மலை உச்சியில் வச்சு குளிரில் கொட்டை 2 ஆனதை மிச்சம் அங்கேயும் பாடலை எடுத்துட்டு வந்து ரேடியோ கடைக்காரன் மோரியில் வீசிருக்கேன். என்னடா ரேடியோ கொடுத்தேன், ரேடியோ பயல, என்னடா ரேடியோ கொடுத்த ரேடியோடா அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். சண்டைக்கு கிளம்பிட்டான். கிளம்புனா அவன் பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவன் இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையாம்டா. பாக்ஸை பிரிக்காம சும்மா கொண்டு வச்சு ரேவடியா பாடுறல பண்ண வேலை ரேடியா ரேடியான்னு இப்ப ரேவடியாங்கிறான்டா. டேய் நீ பேசாம அதுக்கு பிறகு என்னாச்சு? அப்புறம் அவன் இங்கே வாடா இந்த பாக்ஸை பிரித்து இந்த வயர் எடுத்து கரண்டில் சொருகி விட்டு, யாரா பாட்டு கேட்கணும்னு சொன்னது, என் பொண்டாட்டி தங்க கேட்கணும்னு சொல்லுவோம், பொண்டாட்டியை கூப்பிட்டு நிற்க வச்சு மேலே 2 இருக்கும் பாரு, அதை பிடிச்சி திருவிட்டேன். ரேடியா இல்லையா ரேடியா அதே பிடிச்சி திருவிட்டேன்னு வச்சுக்க, கீழே ஸ்டேஷன் திறந்துரு. நீ சுப்ரவாதம் பாடினாலும் சரி, உன் பொண்டாட்டி அப்படி நீ சுப்ரவாதம் பாட விட்டாலும் சரி, கௌசல்யா சூப்பர் பஜார் கவிதா கௌசல்யா சீன் கம்பெனி, அதை வேற சொல்ல மறந்துட்டேன். ஒரு பொருள் வாங்குற பெரிய விஷயம், வாங்கின பொருளை நல்ல முறையை பயன்படுத்தணும். பயன்படுத்தி அன்புள்ளவர்களுக்கெல்லாம் நன்றி. அடுத்தபடியாக பக்த கோடியில் பொதுமக்களும் அனைவரும் பிறந்தலாக வருகிறேன் வரவேற்கிறோம். இப்படிக்கு ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள், பூதகுடி கல்லுப்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக வரவேற்கின்றார்கள். நாடக அமைப்பு, நாடக அமைப்பாளர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய பூசாரி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்து அருமையன்னார் எம் பெரியசாமி அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் இல்லை, எல்லா நாடகத்தை சிறும் சிறப்புமாக சிறந்த நடிகர்கள் கொண்டும் சிறந்த இசைக்கலைஞர்கள் கொண்டும் அமைத்து கொடுப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு சுற்றுவட்டாரத்தில் இந்த நாடகத்தை பார்க்க வந்த செல்லு மணி ஆயிடுச்சா, செல்லு ஒன்று காணமா, அன்னை அவர்கள் செல்லு காணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவர் செல்லு கையில் தான் வச்சிருக்காரு, யாராவது எடுத்திருந்தா என்கிட்ட 200 ரூபா கொடுத்துட்டு அந்த செல்லை நீங்க வாங்கிட்டு போங்க. இப்ப பையில வைத்திருக்கிறார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார். இல்ல செல்லுல சரியான டயத்தை வைக்க சொல்லு. ஏன்னா கூடிருச்சான், வெடிக்க போகுதுன்னு டயம் கூடிருச்சான். டயம் கூடி அப்ப நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். செல்லுக்கு நேரம் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. ரேடியோவுக்கு சரியில்லை. அப்பா நீ என்னை பேச குழப்பி விடாதப்பா, நான் ரேடியோங்கிற கதையை நீ ஞாபகத்தில் வராதுடா. அனைவரும் பிறகு ஆதரவு தருக என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு போயிட்டு வரேன். போயிட்டு பொம்பளை பிள்ளையை தள்ளிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். குளிர் நேரத்துக்கு நம்ம முகரை எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாங்க. என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகன் உங்களை விட்டு பிள்ளை மருங்காபுரியைச் சேர்ந்த ஜெயராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நீண்ட வணக்கம். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணார்களுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகர் வணக்கம். விஎஸ்கே வள்ளி யூடியூப் சேனல் அன்புள்ளவங்களுக்கு நன்றி. எங்களெல்லாம் உசுரோட கூட்டிகிட்டு வந்த வாகன ஓட்டுநர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிகான வணக்கம். 2 வாகனம், இது 3வது மயில் வாகனம். ஆமா, அதுல தான் எல்லாமே இருக்கு. மயில் பின்னாடி சிறகு ஒடிஞ்சு உள்ள கிடக்கு, சிறகு ஒடிஞ்சிருச்சு. என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல, மயில் சிறகு ஒடிஞ்சு உள்ள கிடக்குது. இனிமேல் தான் 12 மணிக்கு மேல சிறகை விரிக்கும். அதனால போயிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். அமைதியாக இருந்து நாடகத்துக்கு இலக்குமாறு உங்களுக்கு இருக்கிற குப்பி வேண்டு. நன்றி, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இடி முழு
தயவு செய்து வீடு வாசலில் நல்லா பூட்டிட்டு வந்தோமான்னு பாருங்கள். நல்லவர்களை போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். வெள்ளை கலர் கருப்பு கலர் கட்டம் போட்ட சட்டை ஓட்டு ஆல்ரவுண்டு கூட வாசிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றத பார்த்து பத்திரமா இருங்க. திருட்டு போயில நம்ப முடியும். உன்னை தானே சொல்ல முடியும், ஊரை சொல்ல முடியுமா? இல்ல மாப்பிள்ள, ஒரு செருப்பு காணாம போச்சுன்னு வச்சுக்க, ஏதோ நாய் எடுத்துருக்கு நான் எடுத்துறோம். 2 செருப்பும் காணோம்னு வச்சுக்க, எந்த நாயோ எடுத்திருக்கான்னு தான் அர்த்தம். அதனால பார்த்து பத்திரமா இருங்க, கவனமா இருங்க. ஏன் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா? சத்தியமா 2 வீலரு நாய் தூக்கிட்டு போயிடுச்சா? எந்த நாயோ தூக்கிட்டு போயிடுச்சு? எந்த நாயோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அதுதான் உண்மை. கரூர் பக்கம் நாடகம், வண்டி எடுத்துட்டு போயிட்டு மலைப்பாறை வரைக்கும் 2 வீலரில் போயிட்டேன். பஸ் வர லேட் ஆச்சு. டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். பஸ் வந்துருச்சு. 2 வீலரை சாவியோட நிப்பாட்டின மறந்த வாக்கில் பேக்க தூக்கிட்டு கரூரில் ஏறி இறங்க போகிறப்பத்தான் ஞாபகம் வந்துச்சு. என்னை ஒருத்தன் 2 வீலரில் ஏற்றும் போது ஆகா நம்ம வண்டி சாவியோட நிற்கிது இடம் மணப்பாறையில். அங்கேருந்து வேண்டினேன், மாரியம்மா மணப்பாறை மாரியம்மா, என் வண்டி அங்கேயே இருந்துச்சுன்னா காலையில் உனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறேன்னு வேண்டியிருந்தேன். நாடகம் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன், டீ கடையில் சாவியோடு இருந்துச்சு மாப்பிள்ள வண்டி. மணப்பாறை மாரியம்மா வேப்பில மாரியம்மையா, நீ அந்த மாரியம்மன் நினைச்சுக்கிட்டு இருக்க. சாவியோட இருந்துச்சு வண்டி. உடனே ஒரு அர்ச்சனை ஜாமான் வாங்கினேன். மாரியம்மன் கோயில் முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டிவிட்டு சைடில் அக்கெல்லாம் போட்டுவிட்டு உள்ள போய் அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு வந்து வெளியில வாக்குறேன், வண்டியை காணும். அப்புறம் என்னாச்சு? மாரியம்மன் நினைச்சிருக்கும் போல இருக்கு, வேண்டுதலை நிறைவேற்றிட்டானே, வண்டியை பாதுகாத்தா என்ன, பாதுகாத்தி என்ன அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினேன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. என் கண்ணு முன்னாடியே நானும் என் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கேன். வீட்டு வாசலில் இருக்க வண்டியை ஒருத்தன் தூக்கிட்டு போனேன். எனக்கு கோவம் வந்து என் பொண்டாட்டி அடியா அறியோட்டாவில் வண்டியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்துட்டு சும்மா இருக்கேன், அடிக்க கையை வாங்கணும் இல்லை, டக்குன்னு கையை பிடிச்சிக்கிட்டா. மாசம் டிவி கட்டாட்டி அப்புறம் வண்டியை தூக்கிட்டு போகாமல் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னா, அது லோனில் எடுத்த வண்டி, லோன் கட்டலன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, லோனில் வண்டி வாங்கின மாதிரி லோன் எடுத்து கல்யாணம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்க, மாதம் பணம் கட்டாச்சு அவன் பொண்டாட்டியை கூட்டு போயிருப்பேன். அப்புறம் எல்என்டியில் இன்னொரு லோன் எடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆசீர்வாதத்தில் இன்னொரு லோன் எடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த எப்போ அது என்ன இன்னொரு லோன் புதுசாக வந்துருக்குடா, விடிவெள்ளியா சடிவெள்ளியான்னு விடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. காசுக்கு வாங்கும்போது மட்டும் இந்த குழுவில் என்ன சேர்த்துக்கத்தா அப்படி பார்த்தா புருஷன் முன்னாடி 2 பேரும் கிளிக்குன்னு போட்டோ எடுத்து கொடுக்குறத பார்க்கணும். காசு வாங்கும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டு வாங்குறது. மாதம் அந்த வசூல் பண்ண வர்றாப்புல இல்லை, அந்த ஆள் வீட்டுக்கு வந்தேன் போகுது. குழு தலைவி வீட்டுக்கு தான் முதல்ல போவார். போனோன்னு இந்த பொம்பளை காலையிலே வந்துட்டு தரித்திரியம் பிடிக்கிற மாதிரி காசு வாங்கும்போது மட்டும் இந்த தரித்திரியம் பிடிக்கிறது தெரியலையாக்கும். ஆமாம், காசு பணம் பத்திரமா இருக்கணும். நல்லா சம்பாதிக்கிற பெரிய விஷயம், சம்பாதிக்கிற சேர்த்து வைக்கிற பெரிய விஷயம். சேர்த்து வைங்க, சேமித்து வைங்க, செலவழிச்சிடாதீங்க. நீங்கள் லோன் எடுக்கிறது காசு கம்மி தான், ஆனால் கட்டுற காசு கூட. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, அதில் வேலை பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதை வசூல் பண்ணுறக்குள்ளே அவன் படுற பாடு பெரும் பாடியா. இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மகளை திட்டுற மாதிரி முகர கட்டை மூஞ்சி முகரையும் சாணியம் முடிச்சது அப்படின்னு அவன் ஐயோ இந்த நேரத்துலயா நம்ம வந்தோம். என்னமோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க, லோன் வாங்கி திருப்பாங்க. சரி ரைட்டு, பார்த்து பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம். மலர் கொடுத்தேன் கைகுலுங்க மலையளித்தேன் மங்கை எந்தன் ராசாத்தி